அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு வைகாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, மேலும் கிரிவலம் செல்லும்போது செய்யக்கூடாத சில முக்கிய தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வைகாசி விசாகத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரமோ, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா பல மடங்கு அதிக பலனை தரப்போகுது. அதிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரப்போகுதுங்க. திருவண்ணாமலையில் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்லக்கூடிய பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் எத்தனையோ மலைக்கோவில் கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் கிரிவலம்னா எல்லோருடைய மனதுக்கு வருவது திருவண்ணாமலை தலம்தான். பிரபலமான வழிபாடாகவும் இருக்குது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் வருடத்தில் பார்த்தீங்கன்னா 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடலான்னு சொல்லலாம். ஆனால் பௌர்ணமி மாத பிறப்பு பிரதோஷ சிவராத்திரி நாட்களில் அதிகமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வாங்க. அதுவும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்பாடு செய்திருப்பாங்க கோவில் நிர்வாகமும். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தாங்க முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாளோடு அமைய இருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா சிவபெருமானின் அருளோடு முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் பெற முடியுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவதரித்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரின் வாழ்க்கையை மாற்றி திருப்புகழ் பாட அருள் செய்த திருவண்ணாமலை தலத்தில் நீங்கள் இந்த வைகாசி விசாக நாளன்று கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணிய பலனை பெற்றுத்தரும். நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்து நீக்கிடும். நீங்கள் தொடக்கூடிய காரியம் அனைத்து வெற்றியாக மாறும். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நாளாக மாறுங்க. திருவண்ணாமலையில் இந்த வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வது ஆன்மீக ரீதியாக சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. இந்த மாதம் மட்டும்தாங்க வைகாசி விசாகமும் இணைவதால் கிரிவலம் சென்றாலே செல்வம், ஞானம், மன அமைதி, தொழிலில் நல்ல வளர்ச்சி, நீண்ட ஆயுளை தரப்போகுது. இந்த வைகாசி மாதத்தில் அண்ணாமலையாரை வலம் வந்தால் முன்ஜென்ம பாவங்களும் பிரம்மஹத்தி தோஷன்னு கடுமையான தோஷங்கள் அனைத்தும் விலகும். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு வைகாசி பௌர்ணமி 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பௌர்ணமி திதி தொடங்குவது மே 30ஆம் தேதி பகல் சனிக்கிழமை 12:55 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி 2:45 மணிக்கு நிறைவடையுது. கிரிவலம் நீங்கள் தொடங்குவதாக இருந்தீங்கன்னா 30ஆம் தேதி பகல் 12:30 மணிக்கு மேலே தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2:50க்குள்ளே கிரிவலத்தை முடித்திடுங்க. மேலும் இந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருப்பதால் நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனையை தீர்க்குங்க இந்த கிரிவல வழிபாடு. அதோடு சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் நிச்சயம் தரும். ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமச்சனின்னு கண்டச்சனியால் பாதிக்கப்பட்டவங்க கிரிவலம் வந்தீங்கன்னா தோஷத்தின் வீரியம் குறைந்து மன நிம்மதி அடைவீங்க. இந்த கிரிவல பாதையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அஷ்டலிங்கங்களையும் தரிசிப்பதன் மூலம் உடலும் உங்கள் மனமும் தூய்மையடையும். மேலும் சனிக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே பிறவி பிணி போகிடுங்க. வியாபாரத்தில் நிச்சயம் உச்ச நிலையை பெறலாம்.
நவகிரக தோஷங்கள் இருந்து நிச்சயம் விடுபட முடியும். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் சிறப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த முருகப்பெருமான் அவதரித்த திருநாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. இந்த நாளை கிரிவலம் எப்படி செய்யணும், தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலையில் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம்னு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் சிவ ஆலயங்களில் அக்னி தலமாக இருக்குது. மேலும் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்னு சொல்லுவாங்க. இங்கு ஆலய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்போ ஆனந்தத்தை தர வல்லதோ அதே அளவு நீங்கள் இந்த இறைவனை மனதில் நினச்சிக்கிட்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உங்களுடைய உடலும் உள்ளமும் பார்த்தீங்கன்னா நலம் பெறுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் சிறந்ததுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் கிரிவலம் மலை பாதை பார்த்தீங்கன்னா சுற்றளவு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 கிலோமீட்டரில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமன்லிங்கம், நீருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கன்னு அஷ்டலிங்கங்கள் இருக்குது. இந்த அஷ்டலிங்கங்கள் பற்றினா குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வழியில் ஆதி அண்ணாமலை, நீர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள்னு 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சம்மன்னு மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக சொல்வீங்க. இங்கு திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமாரனுடைய ஆசிரமங்களும் இருக்குது. இங்கு பக்தர்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு தாங்கி ஓய்வெடுக்கலாம். மேலும் இங்கு கிரிவலம் செல்லும் போது நிறைமாத கர்ப்பிணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல் கிரிவலம் செல்லும்போது நீங்கள் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியோடு நடந்து போங்க. கிரிவலம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியமும் வந்து சேரும். எத்தனாயிரம் எறும்பு உண்ணுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியம் சேருங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற்ற வேண்டும். புத நாராயணர் தாங்க இங்கு திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அவரை வணங்கிய பின் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கிட்டு பின்னாடி ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்துட்டு வாங்க. பின் பார்த்தீங்கன்னா கோயில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்குங்க. இப்படி தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்கிறாங்க. திருவண்ணாமலை ஈசனை மனதள தினமும் நினைச்சாலே நிச்சயம் உங்களுக்கு முத்தி கிடைக்குங்க. இதனை மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவானும் அருளியிருக்காரு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா வல்லாளால மன்னன் நினைவு நாளில் அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்குறாரா. வினையை நீக்கும் மலை உருவலா திருவண்ணாமலை தலம் இருக்குது. திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்தில் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு. திருவண்ணாமலை ஈசனி தீபமங்கல ஜோதி நமோ நம என்னும் வரியால் அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்காரு. இங்கு ஆடி மாதம் பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீ மிதித்தல் நடத்தப்படுதுங்க. இது வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கு திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியது. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தாங்க. மேலும் இந்த கோவிலில் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது வழக்கம். ஆனால் திருவண்ணாமலையில் தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இன்றும் இதுவரை எந்த ஆலயத்திலும் தீப விளக்கு ஏற்றப்படலைங்க. மேலும் இங்கே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்துக்கு ஒரு தடவை செய்தாலே 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்குன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியும். இந்த கார்த்திகை தீப தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க. அவங்களோடு பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக பார்க்கப்படுதுங்க. இங்கு ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம்
இயக்குகின்ற பரப்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே எண்ணக்கூடிய தத்துவத்தை உணர்த்துதுங்க. திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டு முழுவதுமே சுமார் 20 லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் திரள்வாங்க. இங்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினீங்கன்னா பாவம் நீங்கி பிறவி பிடி அகலுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த அண்ணாமலையாரின் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு பக்தர்களில் முழக்கமிடுவாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு நான் எண்ணக்கூடிய எண்ணத்தை அழிச்சு உன் முகத்தால் ஆத்மவாத ஆத்ம ஜோதியாய் காண்பது தான் இந்த தீப தரிசனமாக இருக்குங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலமாக இருக்குது. மலையே இறைவனின் சொரூபமாக இருக்குது. வள்ளலால மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதி இதுவேங்க. அருணகிரிநாதரின் வாழ்க்கையில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலமும் இதுதான். மேலும் இந்த திருக்கோயிலில் கிழக்கு கோபுரம் 217 அடி உயரம் கொண்டு தமிழகத்திலே உயர்ந்து விளங்குது. இந்த தெற்கு கோபுரமானது திருமஞ்சன கோபுரம், மேல கோபுரம், பேய் கோபுரம், வடக்கு கோபுரம், அம்மணியம்மன் கோபுரம்னு சொல்லுவாங்க. இங்கு கோவிலுள் நுழைந்த உடனே சர்வசித்தி விநாயகருக்கு வலப்பால் இருக்கக்கூடிய பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியும் ராவணர் தவம் செய்த இடமும் தரிசிக்க சிறந்ததுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர், பதஞ்சலி, வியாக்கிரபாரதர்னே, அகத்தியர், சனந்தர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்களே இருக்குது. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 7 பிரகாரங்களோடு அமைந்திருக்குங்க. நீங்களும் தவறாமல் இந்த வைகாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு சென்று சிவனின் அருளோடு முருகப்பெருமானின் அருளையும் பெற்று வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.